விருதாச்சலம் ரயில்வே மேம்பாலத்தில் தனியார் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் உடல் நசுங்கி உயிரிழப்பு, 5 பேர் படுகாயம். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த சார்லஸ் என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ஒரே காரில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள கோணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள பெரியநாயகி அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவை கலந்து கொண்டு மீண்டும் தனது சொந்த ஊரான நாகப்பட்டினத்திற்கு செல்ல கார் மூலமாக திரும்பிக் கொண்டிருந்தனர். அதே சமயம் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பனை தரிசித்துவிட்டு தனியார் பேருந்து மூலமாக வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது விருதாச்சலம் நகரத்துக்குட்பட்ட வயலூர் ரயில்வே மேம்பாலத்தில் மேலே வந்து கொண்டிருந்த போது திடீரென காரும் தனியார் பேருந்தும் மேம்பாலத்தின் மேலேயே நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகி உள்ளது. இதனால் காரில் இருந்தவர்கள் அலறல் சத்தம் கேட்டு அவ்வழியாக சென்றவர்கள் கார் மற்றும் பேருந்தில் சிக்கியவர்களை மீட்டனர். இந்த விபத்தில் சார்லஸ் மனைவி ரோஸ்லின் வயது 60 என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பலியானார். இது பற்றி தகவல் அறிந்து வந்த விருதாச்சலம் போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் காரில் இருந்த சார்லஸ், ஐரின், பிரின்சி, ரியானா மற்றும் ஷேக் மரிது ஆகிய 5 பேர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவத்தால் சிறிது நேரம் ரயில்வே மேம்பாலத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டிரைவர் தான் இருக்காரு.